வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ஆரோக்கியமான ஒரு காலை உணவு ரெசிபி பார்க்கலாம். சட்னியோட, புதினா சட்னியோட பார்க்கலாம். என்னென்னா சம்பா கோதுமை ரவை உப்புமா. அது செய்கிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் நிறையவே சீரகம் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு வத்தல் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போல்லாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் உங்களுக்கு சம்பா கோதுமை ரவை கிடைக்கிது. அனில் பிராண்டு, நாகா பிராண்டு, அப்புறம் மயில் மார்க் பிராண்டு எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நாகா பிராண்டில் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். 1.25 உலக்கு உள்ளே சேர்த்து 200 கிராம் உலக்கில் 1.25 உலக்கு உள்ளே சேர்த்து நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 நிமிஷம் ரவையை இதிலே வறுத்துக்கலாம். இதிலே தக்காளியுமே மசிஞ்சிரும் இந்த ரவையை வறுக்கிறதுலே இப்போ நான் 1.25 உலக்கு ரவைக்கு ஒரு 1.5 செம்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 செம்பு தண்ணி சேர்த்தாலே போதும். நல்லா ரவை வெந்து வந்துடும் நமக்கு. இப்போது இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்து குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக பொல பொலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்ல சுவையான சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடும். உங்கள் வீட்டில் சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை காலை உணவாக செய்து கொடுங்க. அவங்களுக்கு அது ரொம்பவே ஆரோக்கியமானது, ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இந்த சுட சுட உப்புமா கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த பெரிய வெங்காயத்தை. இந்த மாதிரி புதினா சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு 5 பூண்டு பல் தோல் நீக்காமல் அப்படியே உள்ளே சேர்த்துருக்கேன். 2 வத்தல் காரத்துக்கு உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லாவே காரமாக வேணும்னா இன்னும் 2 வத்தல் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 2 தக்காளி உள்ளே சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளி நறுக்கி இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த மாதிரி 2 கைப்பிடி புதினா இந்த மாதிரி நான் இலையெல்லாம் பிச்சு வச்சுருக்கேன். நல்லா தண்ணியில் அலசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மண் போக. அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். ரொம்ப புதினா கலர் மாறக்கூடாது. சும்மா லேசாக ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அந்த வெங்காயம் தக்காளிலாம் முதவே நல்லா சுருளை வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டில் புதினாவை போட்டு லேசாக வதக்கி விட்டால் போதும். இந்த புதினா ஓரளவுக்கு லேசாக ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு சும்மா சின்ன சைஸ் புளி, எவ்வளோ சின்னதாக எடுத்திருக்கேன் பாருங்கள், ஒரு டேஸ்ட்டுக்காண்டி அது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கல்லுப்பும் நம்ம சேர்த்து இதை அப்படியே ஆற வச்சு அரைச்சிக்கலாம். ஆற வச்சு ரொம்பையும் வலுவலுன்னு இல்லாமல் ரொம்பையும் கொரகொரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம இதை அப்படியே தாளிக்காமல் துவையலாகவே கோதுமை உப்புமாவுக்கு செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 2 சில் தேங்காய் சேர்த்து அரைக்கணும், மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது தாளித்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தாளிக்காமையே கோதுமை உப்புமாவுக்கு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.